பணக்காரியா பிறந்துட்டு நீங்க என் மேல அன்பு வச்சு நினைச்சு நான் பெருமைப்படுறேன். ஆனா ஒண்ணு, என்ன கேட்டாலும் கொடுக்குறேன்னு சொன்னேன். இப்ப என்னையே கொடுத்துட்டேன். ஆனந்த். சாந்தி. ஆனந்த். சாந்தி. டேய் அமாவாசை, நான் இருக்கிறப்ப நீ ஏன்டா கவலைப்படுற? ஆக்கப்பட்ட பொருள்கள் அத்தனையும் அரசாங்கத்துக்கு சொந்தம்னு சொல்லுவாங்க. அரசாங்கம் நம்ம கையில. அது புறம்போக்கா இருந்தா என்ன, கோயில் நலமா இருந்தா என்ன? எண்ணி 24 மணி நேரத்துல குடிசையெல்லாம் காலி ஆகணும், இல்ல 24 நிமிஷத்துல சாம்பல் ஆகணும். எப்படி தெரியுமா? அக்னி பகவானே நம்மள கேட்டுதான் அரசாட்சியே நடத்துறான். 100 குடிசைகள் எரிந்து சாம்பல். சாராய வியாபாரி சந்தானத்தின் அட்டூழியம், மக்களின் அழுகை. செல்வநாயகம், நீ என் விஷயத்துல அடிக்கடி கிராஸ் பண்ற. படம் எடுத்தாலே நல்ல பாம்புன்னு தெரிஞ்சுக்குவேன்னு நினைச்சேன். கொத்தனாத்தான் உனக்கு புத்தி வரும் போல இருக்கு. மயிலேனா நிச்சயமா இறக்க போடாதா? டேய் வினோத், எந்த முயற்சிக்கும் ஒரு அழுத்தமான அஸ்திவாரம் வேணும்டா. அஸ்திவாரம் ஸ்ட்ராங்கா இருந்தா அடுத்த வாரமே மேரேஜ். சொல்றதுக்கு நல்லாதான்டா இருக்கு. அவகிட்ட பேசி புண்ணியலடா. ஆனா நான் அவன் மேல உயிரையே வச்சிருக்கேன். சாந்தி, சாந்தி, இனிமேலே என்ன வெறுத்தினா என் இதயமே வெடிச்சு போயிடும். உன் பார்வை பட்டாலே நான் புத்தனா மாறிடுவேன். ஏன் சாந்தி, நான் எவ்வளவோ பேசி பார்த்தோம், நீ அலட்சியப்படுத்துறேன். ப்ளீஸ் சாந்தி. சாந்தி, நீ என்ன அடிச்சிட்டல்ல, பதிலுக்கு உன்னை பழிக்கு பழி வாங்கல. நான் வினோத் இல்ல, சந்தானம் பிள்ளையே இல்ல. என்னடி சொல்ற? பையனுக்கு கல்யாணம் பண்ணுமா? அப்ப எனக்கு வயசாச்சுக்கிறியா? போதும், இன்னும் என்ன கல்யாணம் மாப்பிள்ளைன்னு நினைப்பா? ஆம்பளைங்களை விட்டா 1000 கல்யாணம் பண்ணிக்க கூட ரெடியா இருப்பீங்களே. நான் எதுக்கு அவசரப்படுறேன்னா, நீங்களும் 1008 வேலைன்னு வெளியில சுத்திக்கிட்டு இருக்கீங்க. அவனுக்கும் காலேஜ் விட்டா வீட்டுக்கு வரணுங்கிற நினைப்பே இல்லாம போச்சு. காலகாலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டா நல்லது. வெளியே சொன்ன அவமானம் டாடி. உங்களை பத்தி ஊரெல்லாம் ஒரே பெருமையா பேசிக்கிறாங்க. ஆனா உங்க மகன் இந்த வினோத்தை ஒரு பொண்ணு கைதிட்டு அடிச்சிட்டான். என்னடா சொன்ன? உன்னை ஒரு பொண்ணு அடிச்சுட்டாடா? சும்மாவா விட்ட? அவளை நான் உயிருக்கு உயிரா நேசிக்கிறேன். ஆனா அவளோ என்ன வெறுக்கிறேன். ஓ, ஒன் சைடு லவ்வா? ஏய், என் பையனை விரும்பாத அப்பேற்பட்ட பூலோக ரம்ப யாரா அவ? என் கூட படிக்கிறவ பேர் சாந்தி, இளைய பாரதம் பத்திரிகை ஓனர் பொண்ணு. செல்வநாயகத்தோட பொண்ணா? ஓ, சிக்கலான சம்பந்தம் தான். பட் நீ அவ கழுத்துல தாலிய கட்டுற. டாடி, நான் சொல்லிட்டல்ல, என்ன பத்தி தெரியுமில்ல உனக்கு. போடா. தேங்க்யூ டாடி. அதேடி, ஓம் பையன் சொல்லிட்டு இருந்தியே, ஏன் பையங்கிறது நினைச்சான் பாத்தியா? புரியல? ஏய், என்ன பத்தி பத்திரிகையில முடிச்சு போட்டுட்டு இருந்தானே செல்வநாயகம், அவன் பொண்ணு கழுத்துல 3 முடிச்சு போட தயாராயிட்டான். அப்பனுக்கு புள்ள தப்பாம பிறந்திருக்காண்டி. எப்படியோங்க, என் பையனுக்கு கல்யாணம் ஆனா அது போதும். பொண்ணு கேட்கணும்னா அதுக்கு ஒரு யோக்கியதை வேணும். அது இருக்கிறவன் தான் என் வீட்டு படியேறி பொண்ணு கேட்க வரணும். யோக்கியதையா? எதை வச்சு யோக்கியதை தீர்மானம் பண்ற? பிறந்த குடும்பம், நடந்து வந்த பாதை, செய்யற தொழில், இதை வச்சுதான் சொல்றேன். இந்த செல்வநாயகம் பரம்பரையை பத்தி உனக்கு தெரியாது. மிஸ்டர் செல்வநாயகம், பரம்பரையை பத்தி அரச ஆரம்பிச்சா இன்னைக்கு நீ பெரிய மனுஷன் நினைக்கிற எவனும் தேர மாட்டான். பணக்காரன் ஏழையாவான், ஏழை பணக்காரன் ஆவான். நீ பரம்பரை பணக்காரன்னா நான் இந்த தலைமுறை பணக்காரன். உனக்கு மட்டும் நான் ரோஷம் மானம் இருக்குதுன்னு நினைக்காத, எனக்கு தான் உண்டு. நீ உன் பொண்ணுக்கு பெருசா சீர்வரிசை பண்ணிடுவேன்னு உன் பொண்ணை கேட்டு வரல. என் பையன் உன் பொண்ணை விரும்பிட்டானே, அதனாலதான் உன் வீட்டு படியேறி வந்து நிக்கிறேன். இல்லன்னா நான் இங்க வந்திருக்க மாட்டேன். உன் பொண்ணு அங்க வந்திருப்பா.
ஒரு பிச்சைக்காரனுக்கு கொடுத்தாலும் கொடுப்பேனே தவிர என் பொண்ணு உன் பையனுக்கு கொடுப்பேன் கனவு கூட காணாது. பார்க்கலாம். ராமனா வந்தா இப்படித்தான் பேசுவ, ராவணனா வரேன், உன் திமிர அடக்கிறேன். அவமானம். இந்த சந்தானத்தோட சரித்திரத்துல ஒரு கரும்புள்ளி விழுந்துடுச்சு. கேவலம் ஒரு சுண்டக்கா பய என் வாழ்க்கையில விளையாடிட்டாண்டி, விளையாடிட்டான். இப்படி சொன்னா எப்படிங்க? நீங்களே மனசு முடிஞ்சிட்டா இந்த கல்யாணம் எப்படிதாங்க நடக்கிறது? ஆசைப்பட்டவளை அடைஞ்சிருக்கணும்டி, அதை விட்டுட்டு எனக்கு மாறாத அவமானத்தை உண்டாக்கிட்டானே. நடந்தது நடந்து போச்சுங்க, இனிமே நடக்க வேண்டியதை நீங்க தான் கவனிக்கணும். நடத்தி காட்டுறேன்டி, நடத்தி காட்டுறேன். இந்த ஊரே ஓஹோன்னு பேசுற அளவுக்கு நடத்தி காட்டுறேன். செல்வநாயகத்தோட பொண்ணுக்கும் என் பையன் வினோத்துக்கும் கல்யாணம் நடக்கும், வேற புள்ள பறக்கும். நான் சந்தோஷப்படுவேன். அதே நேரத்தில் அந்த செல்வநாயகம் அவமானத்தினால துடிக்கணும். ஆமா ஆனந்த், காலேஜ்ல அந்த வினோத் என்னையே சுத்தி சுத்தி வருவான். நான் அவனை அடிச்சு இன்சல்ட் பண்ணிட்டேன். அதனால எப்படி என்ன அடைஞ்ச தேவைன்னு சபதம் பண்ணா. இப்ப என்னடானா அவங்க அப்பா எங்க வீட்டுக்கு வந்து என்ன பொண்ணு கேட்க ஆரம்பிச்சுட்டாரு. அப்புறம் என்னாச்சு? எங்க டேடி அவரை அவமானப்படுத்த அனுப்பிட்டாரு. அவர் போன வேகத்தை பார்த்தா என்ன நடக்குமோன்னு பயமா இருக்கு. பயப்படாத, எது நடந்தாலும் நான் இருக்கேன். ஆனா ஒண்ணு, நம்ம 2 பேருடைய கல்யாணத்தை உங்க அப்பா ஏத்துக்குவார் நம்பிக்கை எனக்கு இல்ல. ஆண்டவன் ஏத்துக்கிட்டா அது போதும். உங்க நினைப்புலதான் நான் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கேன். நீங்க தான் எனக்கு தைரியம் சொல்லணும். கவலைப்படாத, நம்ம 2 பேரையும் யாராலையும் பிரிக்க முடியாது. சாந்தி. ஏயா ஐயா என்ன எழுதிக்கிட்டு இருக்காரு? கதை எழுதிக்கிட்டு இருக்காரு. உன் சீட்டையும் என் சீட்டையும் கிழிக்கிறதுக்கு சிபாரிசு லெட்டர் எழுதிக்கிட்டு இருக்காரு. ஐயோ, சும்மாவே மொண்டாட்டி மதிக்க மாட்டேங்கிறா. சீட்டு கிழிஞ்சது, என் வேட்டையும் கிழிஞ்சது. என்ன மணி அடிக்குது? அதுதானே. இன்னைக்கு பேப்பர் பாத்தியா? பார்த்தேன். இன்னைக்கு மாலை முரசுல மனசு சஞ்சலம்னு போட்டுருந்துச்சு. ஓ நேரம் அப்படி, என் நேரம் எப்படியோ. ஹலோ. எஸ். குட் மார்னிங் சார். யோ, கொலகாரப்பேட்டை சந்தில அண்ணன் தம்பி ஒருத்தர் அருவாள் எடுத்து வெட்டிக்கு போறாங்களாம். போய் என்னன்னு பார்த்து அவங்க சிண்டை பிடிச்சி எடுத்துருவாங்க சார். அண்ணன் தம்பிங்க சண்டைக்கு தானே சார், அவங்களே சமாதானமா போயிருவாங்க சார். பங்காளிங்க சண்டை தான் சார் பயங்கரமா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு அந்த தெருவில் சண்டையே நடந்தது இல்ல சார். என் குழந்தைய புருஷன் கூட அங்கேதான் சார் குடியிருக்கிறாரு. நாய் குலைச்சு நான் பார்த்ததே இல்ல சார். யோ, அவங்க பயங்கரமான கேடிகளாயா, அருவாள் எடுத்தா வெட்டாம போட மாட்டாங்களா. போங்கயா. ஐயோ, என் குழந்தையா ஏதாவது பண்ணிட போறாங்க. குழந்தையா சார், கொலகாரம்பட்டிக்கு போறேன். இதுதான் என் வீட்டு அட்ரஸ். தம்பி, ஒரு பொண்ணுக்கு தலை பிரசவம், துடியா துடிக்குது, கொஞ்சம் உதவி செய்யுங்க. உட்காருமா. உனக்கெல்லாம் எதுக்குடா பொண்டாட்டி? கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாத ஜென்மம். புடிமா. மெதுவா உட்காரு. சீக்கிரம் பாப்பா. யோ, எப்ப பாரு அவன் கதை இவன் கதைன்னு சொல்லி தட்டி கழிச்சிட்டு வந்தா நம்ம கதை என்ன ஆவறது? டே டியூட்டிங்கற, நைட் டியூட்டிங்கற, எனக்காக என்ன டியூட்டியா பார்த்த நீ? ஒரு ஃபுல் டே டியூட்டி வேண்டாயா? அட்லீஸ்ட் ஒரு ஹாஃப் டே டியூட்டி சொல்லியா? ஃப்ரெண்டுங்கற, நான் எப்பதான் ஃப்ரெண்ட்ல வர்றது? நீ எல்லாம் ஒரு ஆம்பளை. உட்காரியா. ஒன்ன போய் லவ் பண்ண பாரு. என் புத்தி என்ன சொல்றதுனே தெரியல. மஞ்சு, கோச்சுக்காத. என்ன மாதிரி ஆட்டோ டிரைவர்லாம் கட்டின பொண்டாட்டி காவலா இருக்க முடியாது. உன்னை பாக்க ராத்திரி 10 மணிக்கு வரேன்னு வச்சுக்க. அப்பதான் ஒரு பொண்ணு இடுப்ப பிடிச்சிட்டு எதிரில வந்து நிக்குது. என்ன பண்றது? மறுபடியும் சவாரி போயிடுறேன். இப்படி சொல்லிட்டா எப்படியா? உன்னை கட்டிக்கிட்டதுக்கு அப்புறம் கூட நான் இப்படிதான் காத்துக்கிட்டே இருக்கணுமா? கவலைப்படாத, எப்படியும் டயத்தை அட்ஜஸ்ட் பண்ணி உன்னை பார்க்க வந்துடுறேன். ஆமா, ரொம்ப நாளா உன்னை கேட்கணும்னு நினைச்சேன். பிரசவத்துக்கு இலவசம் எழுதி வச்சிருக்கே, உன் முதலாளி உன்னை கோச்சுக்க மாட்டாரு? இல்ல, அந்த பணத்தை என் சம்பள பணத்துல இருந்து நானே கொடுத்துருவேன். யோ, உனக்கு ரொம்ப பெரிய மனசியா? உன்னை கட்டிக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். மஞ்சு, சவாரிக்கு நேரமாச்சு, அப்புறமா மீட் பண்றேன். வரட்டா? போயிட்டு வாயா. யோ, கண்ணை முழிச்சு உடம்ப கெடுத்துக்காத.